தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கில் அதிமுக சார்பாக மனுவில் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமாரை நியமித்து தமிழக அரசு சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதை எதிர்த்து அதிமுக தரப்பில் அந்த வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணை வாரியத்தின் தலைவர் பதவிக்கான நியமனம் தொடர்பாக முறையான ஒரு விதிகள் இல்லை என்ற போதிலும் கூட உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு முரணாக சுனில்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தற்போது டிஜிபி அந்தஸ்தில் 16 அதிகாரிகள் உள்ள நிலையில் ஓய்வு பெற்ற டிஜிபியை தேர்வு வாரியத்தின் தலைவராக நியமித்தது என்பது பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயல் என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஏற்கனவே தலைவராக இருந்த சீமா அகர்வாலை திடீரென மாற்றி செயற்கையான ஒரு காலி இடத்தை உருவாக்கி அந்த இடத்தில் சுனில்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஓய்வு பெற்ற அதிகாரி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தேர்வில் மேற்கொள்ளப்படும் இந்த தேர்வு நடைபெறும் போது அந்த நியமனத்தில் முறைகேடுகள் நிகழும் பட்சத்தில் அவர் மீது துறை ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரின் நலனை கருத்தில் கொள்ளாமல் உள்நோக்கத்தோடு இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாரியத்தின் தலைவராக சுனில்குமார் செயல்படுவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் எந்த அடிப்படையில் அவர் நியமிக்கப்பட்டார் என விளக்கம் அளிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவரது நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.